கருவூரு காடு போய் அந்த ஆயும் பெரியாக்கா பொன்னரு சங்கரும் அப்பா மந்திர மகாமுனி அது எட்டி கூச்சங்கன்னு என் பிள்ளைங்க தடுமாறி போய் வந்திருக்குது. எனக்கு பூசம் நடத்தின எனக்கு அலங்காரம் எனக்கு எப்படி தடுமாறி போய் நிக்கிற இடத்துல எனக்கு குளிர்ச்சி பண்ண என் பிள்ளைங்க கதறி ஓடியாந்துருக்குப்பா. சரியா? எனக்கு பூசை போடுறதுக்கு எனக்கு உத்தரவு தரியா? எங்களுக்கு கூட வருவியா? பக்கத்தோடய இருப்பியான்னு கேட்க வந்தப்பா. சரியா? நான் என் பிள்ளைங்க எங்க போனாலும் நாங்க குளிச்சு ஓடியாந்துருவோம்ப்பா. சரியா? எனக்கு நீங்க துணிஞ்சு பண்ணுப்பா. என் பிள்ளைங்க பாதி ஒதுங்கி போகுது. எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து என் பூசையை நான் வாங்கிக்கிறேன். அதே மாதிரி என் குளிர்ச்சி நான் வாங்கிக்கிறேன்பா. என் பிள்ளைங்களை ஒரு காலமா நான் தவிக்க விட மாட்டேன். இந்த பெரிய கடை காப்பாத்தி விட்டுறேன்பா. எப்படி வந்த நீ எங்க இடத்துக்கு? ஐயா எல்லாம் விட்டு எல்லாரும் வந்ததப்பா. நல்லா விவரிச்சு சொல்றேங்கட்டுக்கு எல்லாம் விட்டு எல்லாரும் வந்த பெரியக்கா இன்னைக்கு அரூர் மேட்ல உட்காந்து இருக்குதுயா. சரியா? நான் உட்காந்து இடம் அங்க உட்காந்து உச்சி சோங்கல உட்காந்து இருக்குது. ஆத்தாங்கார வர இருந்து ஒரு கருப்பு நோடியாருதுப்பா. சரியா? ஆத்தாங்கார வரத்துல இருந்து வந்த கருப்பு இருக்குது. அதே மாதிரி நான் சொல்றேங்கட்டுக்கு என் பிள்ளைங்க ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் பாதி பிள்ளைங்க ஒதுங்கி போகுதப்பா. சரியா? எனக்கு பண்ணணும்னு பாதி பிள்ளைங்க வரப்ப பாதி பிள்ளைங்க ஒதுங்கி போய் நின்னுக்குது. சரியா? அதை என் பிள்ளைங்க எல்லாம் இழுத்துட்டு வந்து விட்டு என் பிள்ளைங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து நான் உட்கார வச்சு கொடுத்து நான் உட்காந்து நல்லபடியா என் பிள்ளைங்களுக்கு குத்தியா மாத்தி நான் உட்கார வச்சு கொடுத்து என் கோயிலுக்கு நான் உண்டானத பூசையை வாங்கிக்குவேன். அதே மாதிரி என் கோயிலையும் குளிர்ச்சி பண்றதுக்கு என் பிள்ளைங்க தடுமாறி நீங்க அலையறீங்க. அதுக்கு நல்ல வழி வெட்டி நான் குளிர்ச்சி ஏத்துக்கிறேன்ப்பா. என் பிள்ளைங்களையும் கொண்டு வந்து ஒத்துமையா சேர்த்து தரேன். குடும்பத்தையும் அல்ல அதே மாதிரி என் பிள்ளைங்களுக்கு பாதி பேரு குடும்பத்துல பிரச்சனைன்னு பாதி பேர் கோயிலுக்கு வரமாட்டேங்குதுப்பா. சரியா? அதை எட்டி உதச்சு இந்த பெரிய கழுத்து வந்து விட்டு வாசலை குளிர்ச்சி பண்ணி தரையா.